இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் 29/11/2024 நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:15 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி காலை 9:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை 11:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:14 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:32 வரை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்த நிகழ்வுகளும் நடைபெறுங்க. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. இன்று உங்களுடைய பிள்ளைகளிடத்துல கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். வேலை செய்கின்ற இடத்துல என்று கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களும் ஏற்படலாம். அனுகூலமான மாற்றங்களாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த பணிகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையும் நல்லபடியாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். சிலர் உறவினர்களை பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாக இருந்தாலே போதுங்க. நெருக்கமும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் பாதிக்கப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. செலவுகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் நல்ல ஆதாயமும் உண்டாகும். கல்வி பணியில நல்ல முன்னேற்றத்தையும் காணலாம். பூர்வீக சொத்துக்களை கையகப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளும் குறையும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளை பற்றிய மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சில செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் இருக்கிறதுனால சமாளித்தும் விடுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு தாயின் தேவைகளை நிறைவேற்றி அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். கடந்த கால இனிமையான அனுபவங்களை நினைந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திடீர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வியாபாரம் சம்பந்தமாக உங்களுடைய பயணங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு சந்திக்க நினைத்த ஒருவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறவினர்களுக்கு இடையே புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்கள் மனைவி இடத்துல இருந்து மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும். ஆனால் யாருக்கும் பணம் சம்பந்தமாக எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம்.
பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான விஷயங்கள்ல தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வழியில இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். அவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். பங்குதாரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் ஏற்படலாம். நம்பிக்கைக்கு உரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். இன்று தாய்வழி உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றியை காணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ஆனால் சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. செய்யும் செயல்கள்ல உறுதியாகவும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உறுதி மற்றும் தைரியத்தின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில் இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியாக இருப்பதும் நல்லது. அவர்கள் கிட்ட ஏதாவது புரிந்துணர்வின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். அவர்களுடைய கருத்துக்களுக்கும் இடம் தருவதும் நல்லது. ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. செழிப்பாகவும் இருப்பீங்க. இன்று பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வங்கி கடன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்கத்தின் மூலமாக புதிய ஒப்பந்தங்களையும் பெறலாம். கடுமையான போட்டிக்கு பின்னர் கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கியும் மகிழ்வீங்க. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருத்துவ நிவாரணங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் சில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திடீர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. சில எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வசதி வாய்ப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். முழு பொறுப்புடனும் செயல்படுவீங்க. எந்த வகையான விவாதத்துல இருந்துமே விலகி இருப்பதே நல்லது. குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. முழு வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிரிகளும் விலகி சென்றும் விடுவாங்க. சகோதரர்களுடைய வழியில இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். அவர்களின் மூலம் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதல் வேலை சுமையின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. யாரிடம் பேசினாலும் என்று கனிவாக பேசுவதும் நல்லது. ஆணவமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பிரிந்து சென்ற உறவினர்கள் வழிய வந்தும் பேசுவாங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நீண்ட கால எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தைரியமாக சில முடிவுகளையும் எடுப்பீங்க. இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. பணிபுரியும் இடத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. வியாபார பணிகள்ல சில மாற்றங்களையும் செய்யலாம். மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தினருக்காக பணம் செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நம்பிக்கையோடும் இருப்பீங்க. சிறந்த வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். பணியில வளர்ச்சியும் இருக்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களிடத்துல பணமும் கையில இருக்குங்க. அதனை சிறந்த முறையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. சகோதரர்களுடைய உறவுகளினால சின்ன சின்ன மனசஞ்சலங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணவரவுகளை எல்லாமே பக்குவமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. வாகனங்களை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை கவனித்து செல்வதும் நல்லது. கால்நடை வளர்ப்பு, கோழிப்பண்ணை போன்ற வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவும் இருக்கும். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். இதனால ஆதாயமும் உண்டாகும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலக பணியின் காரணமாக சிலரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று கனிவாகவும் பேசி சில கடினமான காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உறவினர்கள் நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் தாமதங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஏதாவது புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்குள் ஏற்பட்டு இருந்த மன சோர்வும் நீங்கும். உடன் பிறந்தவர்களுடன் இனிமையாக பேசி நேரத்தை செலவும் செய்வீங்க. புதிய ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரிடம் பேசினாலும் அவர்களிடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆனால் வீண் வாக்குவாதங்கள் செய்வதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எடுத்த காரியங்களை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. தாமதங்களும் நீங்கும். கவனமாக செயல்பட்டாலே போதும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் தீர்ந்து திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. தன வரவுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. தள்ளிப்போன சில வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். பயணங்களினால உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபார பணிகள்ல தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் உங்களுக்கு பிடித்த அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. சில அபராதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமும் உண்டாகும். தந்தையின் தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. நிலுவையில இருந்து வந்த பணிகளை எல்லாமே செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திட்டங்களை சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல என்று நிறைவாகவும் உணர்வீங்க. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்காலத்துல பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக வாழ்க்கையிலும் முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. சாதகமான வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம்.
திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே உறவு நிலை இனிமையாகவும் இருக்கும், சுமூகமாகவும் உணர்வீங்க. குடும்பத்திற்கு பயனுள்ள விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல இன்று நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று நிதி நிலையில இருந்து வந்த பண பற்றாக்குறைகளும் குறையும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்குவது, மின்னணு பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. என்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. ஆற்றலுடன் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. சிலருக்கு விவசாய தொழில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நல்ல மகசூலை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிற்சாலையிலும் பொருட்களுடைய உற்பத்தியை பெருக்கி முன்னேற்றத்தையும் காணலாம். கடல் கடந்து வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய நலனிலும் வளர்ச்சியிலும் கூடுதலாக அக்கறை காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில செலவுகளும் இது சம்பந்தமாக ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடித்தும் விடுவீங்க. மனதில இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மையும் நீங்கும். நண்பர்களுடைய அன்பு தொல்லை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் கனிவாக பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. மனதில இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தியான சூழ்நிலையுடனும் இருப்பீங்க. முக்கியமான நபர்களுடன் சந்திப்புகளும் நடைபெறலாம். இதனால இன்று எடுத்த வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பலதரப்பட்ட சிந்தனைகளினால தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளுடனும் இருப்பீங்க. இன்று அக்கம் பக்கம் இருப்பவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மின்னணு சாதனங்கள்ல சின்ன சின்ன பழுதுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழையதை கொடுத்து புதியது வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களினால லாபமும் உண்டாகும். மனதளவுல திடீர் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல தைரியத்துடனும் இருப்பீங்க. புகழும் பெருமையும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. ஆறுதலாகவும் உணர்வீங்க. பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவைகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மனதுல உற்சாகமும் முகத்துல புன்னகையுடனும் இருப்பீங்க. மற்றவர்களிடத்திலும் உற்சாகத்துடன் பேசவும் செய்வீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். திட்டமிட்ட பணிகளை மேற்கொள்வதும் நல்லது. வேலையின் பொழுது கவனக்குறைவு ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி செய்வதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். இதனால அதிருப்தியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசினாலே போதும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாண்டாலே போதும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு ஏதாவது பருவகால பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. எடுத்த வேலைகள்ல தடைகள் இருந்தாலும் அதனை எல்லாமே கடந்து வந்தும் விடுவீங்க. கடன் காரணமாக சொத்துக்களை விற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சொத்துக்களும் வாங்கவும் செய்வீங்க. கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி தொழில இறங்கிவிடவும் வேண்டாம். கவனக்குறைவாக வாகனங்கள் ஓட்டவும் வேண்டாம். சிலருக்கு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்று உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. எதிர்பார்க்கின்ற காரியங்கள் சாதகமாகவும் முடியும். நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசு விவகாரங்கள்ல அலட்சியமாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். சிலருக்கு வாகன தொந்தரவுகளினால பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்கள் கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. அவர்களிடத்துல நட்புடன் பேசுவதும் நல்லது. என்று ஆரோக்கியத்துல அக்கறையுடனும் இருப்பீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. எந்த ஒரு வேலையிலும் அலட்சியமாக மட்டும் இருந்துவிடவும் வேண்டாம். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். எடுத்த வேலைகளை எடுத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. முடிவுகளும் எடுக்கவும் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல கவனமாகவும் இருங்க. இந்த விஷயத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. மனதுல நம்பிக்கையும் அதிகரிக்கும். கவலைகள் நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலம் உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றியும் வைப்பீங்க. கனிவான பேச்சுக்களின் மூலம் உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். என்ற நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். குடும்ப பெரியவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்கவும் முடியாது. வேலைகள் அதிகமாகவும் இருக்கும். இன்றே ஓரிரண்டு வேலைகளை முடித்து ஆக வேண்டிய சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரத்துல இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்கும். நிலைமை சீராகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். என்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. சிலருக்கு ஓரிரண்டு நாட்களுக்கு வெளியூர்ல தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்து சென்ற ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நம்பிக்கையாகவும் நேர்மையாகவும் உணர்வீங்க. தற்காலிகமாக பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவு நிலை சுமூகமாகவும் இருக்கும். திருமண தம்பதியினர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான போக்குடனும் காணப்படுவீங்க. குடும்பத்திலும் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழிலின் மூலம் பொருளாதார முன்னேற்றத்தை காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. ஒரு சிலரை அதிகமாக நம்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால ஏமாற்றங்களும் ஏற்படலாம். பணியிடங்கள்ல வீண் பழி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் இருங்க. யாரிடத்திலும் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏற்றமான போக்கும் காணப்படும். தடுமாற்றங்களும் நீங்கும். ரியல் எஸ்டேட் தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. பங்கு சந்தையில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். என்று எதிர்பார்த்து இருந்த வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. உறவினர்கள் இடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்க முன்னேறவும் செய்வீங்க. பிரபலங்களினால ஆதாயமும் உண்டாகும்.
பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. எல்லா வேலைகளும் நிறைவடைந்து மன திருப்தியாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார நிலைமை சீராகவும் இருக்கும். மனதுல துணிச்சலும் உண்டாகும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முக்கியமான விஷயங்கள்ல தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக போட்டியாளர்கள் முளைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது உங்களுக்கு சவாலாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. சுய முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். வெளிவட்டாரங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல துரிதமும் உண்டாகும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மூத்த சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் ஏற்படலாம். தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதமும் உண்டாகும். விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். விரைவாக செயலாற்றவும் செய்வீங்க. என்று உங்களிடத்துல உறுதியும் தைரியமும் காணப்படும். உங்களுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கான திறமையும் உங்களிடத்துல இருக்கும். இன்று பணிகளை குறித்த நேரத்துல முடித்தும் விடுவீங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தொழில் சம்பந்தமாக புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடையை விரிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான போக்குடனும் இருப்பீங்க. அவர்களிடத்துல இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. முகத்துல புன்னகையுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கும். உங்களுடைய மனதுல நம்பிக்கையும் உண்டாகும். பணத்தை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதியதாக ஏதாவது சேமிப்பு திட்டங்களை ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கிய பிரச்சனை இருக்காது. திடமாகவும் சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. இன்று பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்ததை விட தொழில நல்ல முன்னேற்றத்தையும் காணலாம். வியாபாரிகள் விற்பனையில சாதுரியமாக பேசி சாதகமான பலன்களையும் பெற்று விடுவாங்க. புதிய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு விற்பனையில சாதுரியமாக பேசி சாதகமான பலன்களையும் பெறலாம். அரசு துறை, தனியார் துறை போன்றவற்றில் இருக்கிறவங்க சிரமமின்றி வேலைகளை செய்து முடித்தும் விடுவாங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு காதலியினுடைய உறுதுணையும் கிடைக்கவும் பெறுவீங்க. அவர்களும் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. சில வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகள் இடத்துல மறைமுக தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. புதிய ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றியும் கொள்வீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் இருப்பீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திட்டமிட்ட செலவுகளும் செய்வீங்க. போட்டிகளும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய உடைமைகளையும் விலை உயர்ந்த பொருட்களையும் கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. எதிலும் எச்சரிக்கையாக சென்று வருவதும் நல்லது. சிலருக்கு வாகன பழுதுகளினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு சார்ந்த காரியங்கள்ல விரைவும் உண்டாகும். குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பழைய வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
நண்பர்களுடைய வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல ஆளுமை திறனும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. செயல்களை சுமூகமாக செய்து விடுத்தும் விடுவீங்க. இன்று புதிய நண்பர்களுடைய தொடர்புகளும் இருக்கும். நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். கடினமான வேலைகளையும் இன்று நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. திருமண உறவுல இன்று ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் பழகுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்புகளும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையான உணர்வுடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய அணுகுமுறையில முன்னேற்றமும் இருக்கும். பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு நிம்மதியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களை ஒவ்வொன்றாக தீர்க்கவும் செய்வீங்க. குடும்ப நலனுக்காக பெண்களுடைய சேமிப்புகளை பயன்படுத்தியும் கொள்வீங்க. தொழில செய்த முதலீடுகள் இப்பொழுது நல்ல லாபத்தை தருவதாகவும் இருக்கும். முன்பு வாங்கி போட்ட நிலத்தின் மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மேம்பாடும் உண்டாகும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொண்டாலே போதுங்க. தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். இளைய சகோதரர்களுடைய வகையில அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய போக்குல மாற்றங்களும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலர் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களும் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சில அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய அன்பிற்கு உரியவர்களுடைய முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கடினமான வேலைகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேருங்க. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள் ஓட்டும் பொழுது பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக அலைச்சல்களும் ஏற்படலாம். அதே நேரத்துல நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் தொடர்பான வர்த்தக முயற்சிகள் கைகூடியும் வரும். உத்தியோக பணிகள்ல உயர்வுக்கான சிந்தனைகளும் மேம்படும். வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பரிசு பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். புரிதல்களும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. அமைதியாகவும் பொறுமையாகவும் உணர்வீங்க. சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். எனவே கவனமாக கையாள்வதும் நல்லது.
நல்ல ஒரு திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். புரிந்துணர்வின்மையே இதற்கு காரணமாகவும் இருக்கும். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவை விட செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பற்றாக்குறைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தியானம், யோகா போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக விஷயங்கள்ல என்ற அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. பிள்ளைகளுடைய கல்விக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. மேம்போக்காக இருந்து வந்த சேமிப்பு திட்டங்கள்ல இப்பொழுது ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கும் செய்வீங்க. வேலையாட்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. எதிலும் நிதானத்துடன் செயல்பட்டாலே போதும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருந்தாலே போதும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வீட்டுல பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பழைய கசப்பான சம்பவங்கள்ல இப்பொழுது நினைத்து பார்க்கவும் வேண்டாங்க. இது தேவையற்ற சங்கடத்தை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக அறிமுகமாகும் நண்பர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சகோதரர்களுடைய வகையில் அலைச்சல்களும் ஏற்படலாம். முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைக்கழிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சலும் இருக்கலாங்க. இந்த விஷயத்துல சற்று நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. பிஸியாகவும் உணர்வீங்க. குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சு மற்றும் நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள்ல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். இது உங்களுடைய பெயருக்கு பங்கம் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்த எதிரிகள் விலகி சென்றும் விடுவாங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அரசு சார்ந்த செயல்பாடுகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தொழில் நிமித்தமான முதலீடுகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எதிலும் நிதானத்துடனும் செயல்படுவீங்க. சிறு பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வழக்கு சார்ந்த பணிகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாகவும் செயல்படுவீங்க. தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. இதுவும் கடந்து போகவும் செய்யும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை திட்டமிட்டு குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உங்களுடைய முன் கோபங்களை அவர்கள் இடத்துல வெளிப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. உங்கள் பிரியமானவர்கள் இடத்துல வெளிப்படையாக பேசுவதும் நல்லது. அவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை தக்க வைத்துக் கொள்வது என்பது சிரமமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு வேலை பளுவின் காரணமாக தலைவலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. முன்பு உங்களிடத்துல உதவிகள் பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு எதிராக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மன உளைச்சலையும் ஏற்படுத்தலாம். கூட இருந்தே குளிப்பறிக்கும் நபர்கள் இடத்துல கவனமாகவும் இருங்க. உறவினர்கள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. வாங்கிய கடன்களை சிரமப்பட்டாவது தந்து முடித்தும் விடுவீங்க. சங்கடங்களும் நீங்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க.
சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளியூர்ல இருந்து வரும் செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். மற்றபடி வீட்டிலையும் உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஆரோக்கியமான விவாதங்களும் ஏற்படலாம். தாய்வழி உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வெளிவட்டாரத்துல தொடர்புகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. என்று சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிரிகளை சிறப்பாக கையாளவும் செய்வீங்க. எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். குடும்பத்தினருடைய முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கான முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணவரவும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். நண்பர்கள் உறவினர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல உயர்வுக்கான சிந்தனைகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் அதிகரிக்கும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைப்பட்டு இருந்த சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரபலங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல லாபகரமான கண்ணோட்டமும் அதிகரிக்கும். சில போட்டிகளை வெற்றிகரமாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை சிறப்பான நாளாக ஆக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலாக வேலைகளை செய்ய வேண்டியதும் இருக்குங்க. நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. செய்யும் வேலைகள்ல உறுதியாகவும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். இது வேலையில வெளிப்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. என்று உடன் வேலை பார்ப்பவர்கள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. அவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டிக் கொண்டு இருக்கவும் வேண்டாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அரவணைப்புடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. செழிப்பாகவும் உணர்வீங்க. நீங்க எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். இன்று சில முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய பேச்சுக்களினாலும் செயல்களினாலும் மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களை தேடி வரும் அரசாங்க உயர் பதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு புதிய முத்திரையை பதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நகைகளை வாங்கி கொடுத்து வீட்டுல உள்ள பெண்களை மகிழ்ச்சியாக வைத்தும் கொள்வீங்க. பிற்பகலுக்கு மேல உற்சாகமும் உண்டாகும். எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்கள் பணம் கேட்டு வருவாங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால உங்களுடைய கௌரவமும் அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவைகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவும் படும். வியாபாரத்துல வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடனும் செயல்படுவீங்க. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. தொல்லையின்றி வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். அனுசரித்தும் செல்வீங்க. சமய நிகழ்வுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களின் மூலம் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கிய குறைபாடுகளும் நீங்கும். பேச்சு சாதுரியத்தினால எடுத்த காரியங்களை எல்லாமே வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க.
உங்களுடைய வருமானம் திருப்திகரமாகவும் அமையும். தொழில் வியாபாரத்துல நிதிநிலை சீராகவும் இருக்கும். தடைப்பட்டு இருந்த பணிகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். வங்கி சம்பந்தப்பட்ட காரியங்களும் நிறைவேறும். புதுவிதமான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் கிட்ட அனுசரணையாகவும் பேசுவீங்க. மற்றவர்களிடத்துல பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வழக்குகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். ஓய்வு கிடைப்பதற்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். சகோதரர்கள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் அமையுங்க. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. ஆன்மீக ஈடுபாடுகள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். யாரிடத்திலும் என்று வெறுப்பான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். புன்னகையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். பணியின் பொழுது கவனமாகவும் இருங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். இருவருக்கும் இடையில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்களுடைய கருத்துக்களை வீட்டில் இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் தேடியும் வரலாம். கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஏதாவது மனக்குழப்பத்துடனும் காணப்படுவீங்க. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. இதுவே உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். நீங்கள் நல்லதே சொன்னாலும் மற்றவர்கள் தப்பாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மனக்கவலையையும் ஏற்படுத்தலாம். குடும்பத்தினருடைய செய்கையினால மனக்குழப்பத்துடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். அலைச்சல்களும் இருக்கும். செய்யாத குற்றத்திற்காக நீங்க அவப்பெயர்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இன்று புதிய முயற்சிகள் எதையும் செய்யவும் வேண்டாம். சிலருக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். நீண்ட நாள் சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களிடத்துல ஒப்படைக்காமல் நீங்களே இருந்து செய்வதும் நல்லது. வியாபாரத்துல அவசரமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். மற்றவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்கவும் வேண்டாம். முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி புரிந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கடையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடியும் வரலாம். புதுமைகளை படைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். குடும்ப உறவினர்களிடத்துல புன்சிரிப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் மனைவி இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். பொருளாதார நிலையில ஏற்ற இறக்கங்களும் ஏற்படலாம். யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். பயணத்தின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாம். உயர் பதவியில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீடு கட்டுவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய கல்வி குறித்து சிந்தனைகளும் அதிகரிக்கும். கலை பொருட்களுடைய சேர்க்கையும் உண்டாகும். தெய்வீக காரியங்கள்ல ஈர்ப்பும் அதிகரிக்கும். மனதளவுல புதிய தேடல்களும் ஏற்படலாம். ஆதரவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.